நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அரசால் வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் படுத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷியாம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைகள் சங்கம் சார்பில் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர்கள் விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது கோரிக்கையை பார்த்தீர்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதார கோரிக்கையான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 உயர்த்த வேண்டும், கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிக்கு 10,000 வழங்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா படுத்த படுகையாக உள்ள மாற்றுத்திறனாளிக்கு 15,000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தினை அவர்கள் தொடர்ந்து இன்று முதல் தொடங்கி காலவரையற்ற முறையில் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் தரையில் படுத்தபடி கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக காவல்துறையினர் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அவர்களை வாகனத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.